தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் அழியாத பெயர். கலைஞர் மு. கருணாநிதி. சிறுவயதிலேயே புத்தகங்களின் மீது கொண்ட ஆர்வம் அவரை அறிவாளியாக மாற்றியது. பள்ளி நாட்களிலேயே பேச்சுத் திறமையால் நண்பர்களையும் ஆசிரியர்களையும் ஆச்சரியப்படுத்தினார். இளமையில் சமூக நீதி காக்கும் போராட்டங்களில் கலந்து கொண்டு தனது அரசியல் பயணத்தின் முதல் படியை வைத்தார். அவரது எழுத்துத் திறமை அவரை நாடக மேடைக்கு கொண்டு சென்றது. அங்கே அவர் எழுதிய வசனங்கள் மக்கள் மனதில் தீப்பொறி ஏற்றியது. அதன் பின் தமிழ் சினிமாவில் வசனகர்த்தாவாக உயர்ந்து பல படங்களுக்கு உயிரூட்டினார். அவரது வசனங்கள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. அது ஒரு புரட்சியின் குரல். இந்த பயணம் அவரை அரசியலின் மையத்திற்கு கொண்டு வந்தது. அண்ணாதுரை அவர்களுடன் இணைந்து மக்கள் நலனுக்காக டயர்லெஸ் ஆகஸ்ட் உழைத்தார். அந்த காலத்தில் எம்.ஜி.ஆருடன் இணைந்து மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பைப் பெற்றார். ஆனால் காலப்போக்கில் கருத்து வேறுபாடுகள் உருவாகி அரசியல் ஒரு புதிய திருப்பத்தை கண்டது. இந்த சவால்களை சமாளித்து கலைஞர் ஒரு வலுவான தலைவராக உயர்ந்தார். தமிழகத்தின் முதல்வராக பல முறை பதவி வகித்து கல்வி, சாலை, சமூக நலத்திட்டங்களில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். மஞ்சள் துண்டும் கருப்பு கண்ணாடியும் அவரது அடையாளமாக மாறியது. அவர் வாழ்ந்தது ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. அது ஒரு வரலாறு. இன்று அவர் இல்லை என்றாலும் அவரது சிந்தனைகள், அவரது வார்த்தைகள், அவரது சாதனைகள் என்றும் தமிழ் மக்களின் இதயத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். கலைஞர் மு. கருணாநிதி என்றும் நிலைக்கும் ஒரு பெரும் பெயர்.